அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு நோய். நோய் உருவாக பல காரணங்கள் உள்ளது. இவற்றில் 2 பிரிவாக சொல்லும்போது, ஒன்று கர்மா நோய்கள், அதாவது நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் சில நோய்கள் உருவாகும். மற்றொன்று இயற்கையாக நாம் நம் உடம்பை சரியான முறையில் பாதுகாத்து கொள்ளாததால் சில நோய்கள் உருவாகும். இவற்றை நாம் மருத்துவர்கள் உதவியுடன் சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. கர்மா நோய்கள் என்று சொல்லுகின்ற போது பல நோய்கள் உண்டு. அவற்றில் மிக முக்கியமாக புற்றுநோய், நுரையீரல் பாதிப்பு, மூன்றாவதாக கிட்னி சம்பந்தமான நோய்கள் கர்மா நோய்கள் என்று சொல்வார்கள். இவற்றை மருத்துவர்கள் மூலியமாக சரி செய்ய முற்பட்டாலும் இவை தெய்வத்தின் மூலமாகத்தான் முழுமையாக குணமாக்க முடிகிறது என்பது கடந்த கால வரலாறு. இந்த நோய்கள் வராமல் நாம் பாதுகாத்து கொள்ள மிக முக்கியமான பரிகாரமாக அவரவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப தானம் தர்மங்களை நிறைய செய்தால், முடிந்த அளவுக்கு தானம் தர்மங்களை முடியாதவர்களுக்கு, ஏழைப்பட்டவர்கள் நாம் செய்தால் கண்டிப்பாக நோய் நம்மை சேர வாய்ப்பு இல்லை. அப்படி நோய் வந்தாலும் அவை மிக விரைவில் குணமாக்க முடியும். அதற்கு ஒரே ஒரு பரிகாரம் தானம் தர்மம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக, நமக்கு வந்த நோய் குணமாகவும் நோய் வராமல் தடுக்கவும் அதுக்கான ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் திருவள்ளூரில் உள்ள, பூந்தமல்லி அருகில் உள்ள திருவள்ளுவூரில் உள்ள ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமானை நேரில் சென்று வழிபாடு செய்யுங்கள். அதேபோல் அங்குள்ள தெய்வ தீர்த்த குளத்தில் தங்களால் முடிந்த ஒரு சிறு உருண்டை வெள்ளத்தை தங்கள் கரங்களால் கரையுங்கள். அல்லது நம் உறவினர் மூலமாக அந்த வெள்ள உருண்டையை குளத்தில் கரையுங்கள். உங்கள் நோய்கள் கரையும், காணாமல் போகும் என்பது கடந்த கால ஐதீக உண்மை என்று சொல்லி நம் அனைவருக்கும் திடகாத்தமான ஆயுளும் ஆரோக்கியமும் ஆயுசும் எம்பெருமான் வழங்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.